மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாபெரும் விளையாட்டு திருவிழா. அடுத்த ஆட்டமானது மிகவும் சிறப்பாக சிறுபான்மை அணி மற்றும் மாணவர் அணி இடையிலே பலப்பரிசு நடக்க உள்ளது. முதலில் பேட்டிங் செய்வதற்கு சிறுபான்மை அணி ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸாக பிலிப்ஸ் அவர்களும் முகமது அப்சல் அவர்களும் களமிறங்கியுள்ளனர். ஓபனிங் பேட்ஸ்மேன்களாக சுகேஷ் குமார் பந்து வீசுவதற்காக சுகேஷ் குமார் அவர்கள் முதல் ஓவர் பந்து வீசுவதற்காக வந்துள்ளார். மிகவும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். முதல் ஓவரின் கடைசி பந்து. முந்தைய பந்தில் மிகவும் சிறந்த ஒரு 4 ரன்களை அடித்து காட்டினார் பிலிப்ஸ் அவர்கள். முதல் ஓவர் முடிவில் 8 ரன்கள் எடுத்திருக்கின்றனர். முதல் ஓவர் முடிவில் 8 ரன்கள், எந்த ஒரு விக்கெட்டும் இழக்காமல் சிறுபான்மை அணி 8 ரன்களுடன் முதல் ஓவர் முடிவில். முதல் காலிறுதி போட்டி மாலை 7 மணி அளவில் கழக விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கும் பொறியாளர் அணிக்கும் நடைபெறும். எனவே ஒருங்கிணைப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட அணிகளுடன் ஒருங்கிணைந்து அந்த நேரத்தை தகவலாக சொல்லிவிடுவோம். கழக விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கும் பொறியாளர் அணிக்கும் முதல் காலிறுதி மாலை 7 மணிக்கு. சிறுபான்மையர் அணி நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் ஒரு முடிவை விக்கெட் எதுவும் மிகப்பெரிய ஆடி கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷ் போல் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வீசப்பட்ட பந்து ஒன் பவுன்ஸ்க்கு வந்து ஸ்பீக்கர் அவர் வீசிட்டு போயிருக்கார். வெறும் ஒரு ரன் தான். கண்டிப்பாக அந்த பேட்ஸ்மேன் வந்து டிசப்பாயிண்டடாக இருப்பார். அந்த ஃபுல் டாஸ் பால் பவுண்டரியை கன்வெர்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு வந்து விக்கெட் எதுவும் போகல. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி அணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மிடில் ஸ்டம்பில் வீசப்பட்ட அந்த பந்தை வந்துட்டு ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணாங்க. 2 ஓப்பனர்ஸும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. விக்கெட்ஸ் எதுவும் இன்ட்ரெஸ்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாம் வெறும் 8 ஓவர் ஃபார்மேட் தான் அது. ஸோ பால் நம்பர் 1 வந்துட்டு சான்சஸ் எதிரில் எங்கள் பேட்ஸ்மேன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி சரியாக பேட்டில் பண்ணல. பட் ஃபீல்டர்ஸும் யாரும் வந்து அந்த பால் கேட்ச் வர முடியல. போஸ்ட் மூவ்மெண்ட் பிளான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 ஓவர் முடிவில் டிஎன்கே மைனாரிட்டி வெல்ஃபேர் அணி 13 ரன்களுக்கு விக்கெட் எதுவும் இழப்பின்றி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஷெட்யூல்டு பிரேக் எடுத்திருக்காங்க இந்த பிளேயர்ஸ் பிலிப் ஷா மற்றும் முகமது அப்சல். ஏஎம்கே மைனாரிட்டி 13 ரன்களுக்கு விக்கெட் எதுவும் இல்லை. டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய டார்கெட் வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். 6 பால்ல 8 ரன்கள் எடுத்திருக்காரு. ஒரு பவுண்டரி அதில். திரும்ப ஒரு இன்சைட் ஏஜ். அது கீப்பர் வந்து அந்த பால் கரெக்டாக பிடிச்சிட்டாரு. ஒரு ரன் எதுவும் கிடையாது. புதுபூர் ராஜீவ் காந்தி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. திரும்ப ஒரு கேட்ச். இரண்டாவது டாட் கேட்ச். நழுவாகுமா அப்படின்றத பார்த்து திரும்ப ஒரு ஃபம்பல். பட் கடைசி ஒரு 3 பால்லேயே வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணாங்க. கடைசியாக வந்து ஒரு விக்கெட் போயிருக்கேன். இறுதியாக ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. தொடர்ந்து 3 வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டது. அது கடைசியாக ஒரு வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ரன் அவுட் முறையில் அவங்களோட முதல் விக்கெட் அவங்க வச்சிருக்காங்க. அதற்கு ஒரு கன்ஃபியூஷன் அவங்க 2 பேருக்குள்ள. இறுதியாக ஒரு விக்கெட், 2 டாட் பால். சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு லைன் அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா. தொடர்ந்து 3 டாட் பால் எடுத்து சிறப்பான பந்து வீச்சு. ஷார்ட் பிச் பால் இந்த முறை பேட்ஸ்மேன் ஸ்கொயர் லெக் திசையில் அடிச்சிருக்காரு. ஜான்சன் அவருடைய முதல் ரன் எடுத்திருக்காரு இந்த போட்டியில. பலமான காசு ஆஃப் சைட் திசையில வீசுறதுனால லெக் சைட்ல வந்துட்டு பவுண்டரி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அகலப்பந்து. போன போட்டியிலையும் பார்த்தோம். முதல்ல பேட்டிங் ஆடின அணி வந்து கொஞ்சம் தடுமாறினாங்க. பார்த்தீங்கன்னா டிஎம்கே மைனாரிட்டி அணி 2.3 ஓவர்கள் 13 ரன்களுக்கு ஒரு நல்ல பந்து. இரண்டாவது ஓடி இந்த ஓவரில். ராஜீவ் காந்தி 3 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு 3வது ஓவரில். ரொம்ப அருமையான பந்து வீச்சு. ஓவரை வந்து அவர் சிறந்த முறையில் முடிப்பாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முடிச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு ஓவர். வெறும் 4 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுக்க ஒரு விக்கெட் இந்த ஓவரில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏஎம்கே மைனாரிட்டி வெல்ஃபேர் அணி 17 ரன்களுக்கு ஒரு விக்கெட் 3 ஓவர்கள் முடிவு. பிச் வந்து ஸ்கொயர் லெக் திசையில் அடிச்சிருக்காரு. 20 ரன் தான். ஜெரால்ட் புகர் ஒரு ஷார்ட் பிச் வந்து 3 ரன் எடுத்தாரு. பந்துக்கு நல்ல ஒரு கேட்ச். அவர்
கடைசி வரைக்கும் வந்து பக்கத்துல நல்ல அருமையான ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு. இரண்டாவது விக்கெட் இழந்திருக்காங்க மைனாரிட்டி. இந்த முறை பாவை ஹனீஃபா அவருடைய விக்கெட்டில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். ஆதித்யா தொடக்கம் இது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர் அணிக்கு. ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு, ஒரு ரன் மட்டுமே. ஜெரால்டு அவங்க அணியில் இதுவரையும் பந்து வீசினவங்க எல்லாருமே நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஜெரால்டு நல்லா பந்து வீசி கொண்டிருக்கிறார். மாணவர் அணிக்கு இது ஒரு நல்ல தொடக்கமாக அமைந்துள்ளது. ஷார்ட் பிச் பால் இந்த முறை ஆஃப் ஸ்டம்ப் திசையில் வீசப்பட்ட பந்து. நல்ல ஒரு பால். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கார். மொத்த போட்டியில் இதுதான் அவங்களுடைய 3வது பவுண்டரி. 4வது ஓவர் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு கம்பேக் பவுலர் கிட்ட இருந்த பவுண்டரி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டாட் பால் இங்கே போட்டிருக்காரு. நான்காவது ஓவரின் கடைசி பந்து. மீண்டும் ஆஃப் சைட் திசையில் வீசப்பட்ட பந்து. நல்ல ஃபீல்டிங் இருந்தார். வெறும் ஒரு ரன் தான். ஒரு ரன்னோட இந்த ஓவரை முடிச்சிருக்காரு ஜெரால்டு. 4 ஓவர்கள் முடிவில் டிஎம்கே மைனாரிட்டி அணி 25 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள் இழந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வீடியோ ஆன் பண்ணாம வந்துட்டு இருக்கீங்க. நான்கு ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் திசைகள் மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் பேட்டிங் அணிக்கு ஒரு நல்ல மாற்றமாக அமையுமா என்று நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். முதல் பந்து அகல பந்தாக வீசப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு அகல பந்து. மணிக்கவும் நோ பால், ஃப்ரீ ஹிட். 16 நிமிஷம் ஆகிட்டு மாற்றி எங்கே வச்சிடலாமா சார்? கரெக்டாக இருக்குது வியூ.
இந்த திசையிலிருந்து பந்து வீசுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா கால் மட்டும் தனியாக காற்று வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு ரொம்ப இதாக அடிக்குது. பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷாகுல் அமீத் நல்ல பந்து வீச்சு. தொடர்ந்து 2 அகலப்பந்துகளுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு பால் போட்டிருக்காரு. அதுவும் குறிப்பாக வந்துட்டு அந்த கடைசி பந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹிட் பால். எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அழகாக போட்டிருக்காரு. 2 எதுவும் கொடுக்கல 3 ஹிட் பாலில். மீண்டும் ஒரு அகலப்பந்து. ஷார்ட் பிச் பால் ஃபீல்டர் அங்கே இருக்காரு. பட் நம்ம ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி அந்த காற்று பந்தை வந்துட்டு ரொம்ப வேகமாக பவுண்டரி நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. இன்னொரு பவுண்டரி இங்க முகமதுக்கு, அவருடைய 2வது பவுண்டரி இது. ஆட்டம் பேட்டிங்கில் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. மைனாரிட்டி அணி 32 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள். பேட்டிங் எடுத்ததுக்கு அப்புறமா டெஃபினட்டா அவங்களுடைய முதல் பேட்டிங்கில் குறைஞ்சது வந்து ஒரு 60 ரன்கள் மேட்ச் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. நமக்கும் சரியா அமையல. ஒரு பவுண்டரி நினைக்கிறேன். நல்ல ஒரு ஷாட் இது. ஷார்ட் பிச் பால். பட் இருந்தாலும் கரெக்டாக அடிக்கணும் அந்த பந்தை. பேட்டிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த திசை மாற்றம். அவங்களுக்கு கழக கொடிகள் வந்துட்டு பறக்கிறத வச்சு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். காற்று இந்த பக்கம் ரொம்ப வலுவாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டார். பேட்ஸ்மேன் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. திரும்பவும் ஒரு நோ பால். இங்க ஹைட்டுக்காக இந்த வாட்டி கொடுக்கப்பட்டிருக்கு நோ பால். மீண்டும் ஒரு ஃப்ரீ ஹிட். முகமது அதை யூஸ் பண்றாரா அப்படின்றத பார்க்கலாம். மீண்டும் பந்து போலாக வீசப்பட்டுள்ளது. 5 ஓவர்கள் முடிவில் மைனாரிட்டி 39 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள். நல்ல கூட்டணியாக அமைஞ்சிட்டு இருக்கு. விளையாண்டிட்டு இருக்கிற கூட்டணி. முகமது 4வது விக்கெட்டுக்கு இதுவரைக்கும் 21 ஓட்டங்கள் சேகரிச்சிருக்காங்க அவங்க அணிக்காக. இன்னும் 3 ஓவர்கள்.
குறைஞ்சது இன்னும் ஒரு 25 30 ரன்கள் அவங்க எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க மைனாரிட்டி அணி. ஒரு மாற்றம் இல்லை. ராபின் புது பவுலர் அவங்களுக்கு. மாணவர் அணி முதல் 4 ஓவர் மிக சிறப்பாக பந்து வீசினாங்க. போன ஓவரில் 14 ரன்கள் விட்டு கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பந்து. டாட் பால் தொடங்கியிருக்காரு ராபின் இந்த ஓவர். நல்ல ஒரு பந்து வீச்சு. பந்து வீசுற முறையை பார்க்கும்போது அவர் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ராபின் அது கால் பட்டிருக்கு அப்படின்னு இருக்காரு. அம்பையரும் அதை வந்துட்டு ஆமாம் அது காலில் தான் பட்டிருக்கு, ரன் எதுவும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. தொடர்ந்து 3 டாட் பால் போட்டிருக்காரு ராபின். நல்ல ஒரு தொடக்கம் அவருடைய ஓவரில். இன்னும் ஒரு ரன் மட்டும்தான். முகமது மீண்டும் பேட்டிங் விளையாடுறதுக்காக வந்திருக்காரு. நல்ல பந்து வீச்சு. ஓவர் அவர் நல்ல முறையில் முடிப்பாரா அப்படின்றத பார்க்கணும். இதில் 5 பந்து அட்டகாசமாக போட்டிருக்காரு அவர். பந்து வீச வந்தப்ப எதிரணியுடைய ரன் ரேட் ஆல்மோஸ்ட் 8 ரன் இருந்தது. மிகவும் அற்புதமான ஓவர் வீசி முடித்துள்ளார் ராபின். வெறும் 1 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்தார். இருந்தாலும் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஓவர். 6 ஓவர் முடிவடைந்த நிலையில் மைனாரிட்டி அணி 40 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள். பந்து வீச்சு. கடைசி 7 பந்துகளில் மாணவர்கள் வெறும் 1 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க. சிறப்பான முறையில் ராபின் பந்து வீசினாரு. இப்போ அவரை தொடர்ந்து இதுவரையும் வந்துட்டு மிகவும் சிறந்த முறையில் இருந்தது. முதல் முறையாக
பைரன்ல வந்துட்டு ஒரு ரன் போயிருக்கார். அதெல்லாம் கொண்டும் கூட இல்லை. 2 ரன்கள் எண்ணிக்கை வந்துட்டு சேர்க்கப்பட்டுள்ளது. சந்தோஷ் அவருடைய முதல் ஓவர் மிகவும் சிறப்பாக பந்து வீசினாரு. ஸோ அவருடைய 2வது ஓவராக அவங்களுடைய அணிக்காக பந்து வீசுறதுக்காக வந்திருக்காரு. மீண்டும் ஒரு டாட் பால். ரன்கள் எதுவும் இல்லை. ஒரு ரன் மட்டும்தான். இன்னிங்ஸுடைய கடைசி 10 பந்துகள். நல்ல ஒரு அடி. இது ஒரு மிஸ்ஃபீல்டும் கூட. மீண்டும் ஒரு பவுண்டரி முகமது அவர்களுக்கு. அவருடைய 3வது பவுண்டரி. அவருடைய ஒரு சிக்ஸருடைய சேர்த்து 24 ரன்கள் போயிட்டிருக்கிறார் இது வரைக்கும். சிறுபான்மையினர் அணி ஒரு நல்ல ஒரு இலக்கை எட்ட வேண்டும் என்றால் முகமது ஒரு முக்கியமான ஒரு வீரராக இருப்பார். கண்டிப்பா மாணவர் அணியினுடைய கீப்பரை நம்ம சொல்லணும். நல்ல ஒரு கீப்பிங் அங்க திரும்பவும். ஏகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஸ்டம்புக்கு பக்கத்தில் நின்று கீப்பிங் பண்றது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. 7 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் சிறுபான்மையர் அணி 47 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் இழந்திருக்கிறார்கள். பேட்டிங் இது கடைசி ஓவர். கடைசி ஓவரை வீசுவதற்கு ராபின் வந்துள்ளார். அவர் தனது முதல் ஓவரில் வெறும் 1 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்திருந்தார். யார்கர் பந்து, அற்புதமான பந்து வீச்சு. சிறுபான்மையர் அணி தனது 5வது விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் தனது விக்கெட்டை இழந்து அவரை தொடர்ந்து ரஃபீக் முகமது அணியின் கேப்டன் களமிறங்கிக் கொண்டிருக்கிறார். கடைசி 4 பந்துகள். ஆட்டத்தோட போக்கம் கம்ப்ளீட்டா வந்து மாத்திட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராபின் இதுவரை 8 பந்துகள் வீசியிருக்கிறார். வெறும் 2 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார். வெறும் 1 ஓட்டங்கள் மட்டுமே. ஐம்பது ரன்னுக்கு இன்னும் 1 ரன் எடுக்க வேண்டும் சிறுபான்மையர் அணி. மிகவும் அற்புதமான பந்து வீச்சு. ராபின் அவருடைய சிறந்த பந்து வீச்சை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
கடைசி 2 பந்துகள். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மீண்டும் 1 ரன் மட்டுமே. கடைசி பந்து. ரஃபி அகமது எதிர்கொள்ள இருக்கிறார். நல்ல முறையில் வீசப்பட்ட ஓவர். ராபின் தனது 2 ஓவர்களில் 3 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். குறிப்பாக 5வது ஓவரின் முடிவில் 39 ரன்களாக இருந்தது சிறுபான்மையினர் அணியின் எண்ணிக்கை. நல்ல ஒரு பந்து மாணவர் அணிகளிலிருந்து சிறுபான்மையர் அணியிலிருந்து முகமது அவங்க அணியிலிருந்து பேட்ஸ்மேன் 20 ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார் அவர்கள் இந்த அணிகளுக்காக. 2வது அதிகபட்சமாக உதிரிகள் இருக்கின்றது. 11 ரன்கள் உதிரிகளாக சேர்க்கப்பட்டுள்ளது. நல்ல ஒரு பந்து வீச்சு. மாணவர் அணிகள் வெற்றி பெற 50 ரன்கள் தேவை 8 ஓவர்களில்.
போட்டி நடுவர்கள், சிறுபான்மை அணியினரின் ஃபீல்டர் களத்தில் வந்துட்டாங்க. மாணவர் அணியிலிருந்து அவங்களுடைய தொடக்க ஆட்டக்காரர்கள் 50 ரன்கள் இலக்கை நோக்கி இன்னும் சிறிது நேரத்தில் களத்தில் வர இருக்கிறார்கள். சிறுபான்மையர் அணியினர் டாஸில் வெற்றி பெற்று முதல் பேட்டிங் செய்து 49 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தார்கள். 50 ரன்கள் வெற்றி இலக்காக மாணவர் அணி களமிறங்கியுள்ளது. முதல் பந்திலேயே அவர்களின் கணக்கை தொடங்கியுள்ளனர். அது பவுண்டரியாக கிடைத்துள்ளது. ஒரு மிஸ்ஃபீல்ட் தாங்க. நல்ல ஒரு தொடக்கம் மாணவர் அணிகளுக்கு. வந்து திசையிலே ஒரு விரும்பின தட்டி தான் விட்டாரு. இந்த முறை லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்த மீண்டும் ஒரு பவுண்டரி அவங்களுக்கு. ஸ்டீஃபன் ராஜ் தொடர்ந்து 2 பவுண்டரிகளுடன் இன்னிங்ஸை துவங்கியுள்ளார். 6 ரன் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 பந்துகள் 10 ரன்கள். நல்ல ஒரு தொடக்கம். முயற்சி செய்தார். மீண்டும் விக்கெட்டில் அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் 6 ரன்கள். மாணவர் இந்த போட்டியை மிகவும் விரைவாக முடிக்க களமிறங்கியுள்ளது போல் தெரிகிறது. வெறும் 4 பந்தில் 16 ரன்கள் எடுத்துள்ளனர். திசையில் அடிக்கப்பட்ட மீண்டும் ஒரு தடுமாற்றம். மீண்டும் ஒரு பவுண்டரி. 5 பந்துகளில் 20 ஓட்டங்கள் குவித்துள்ளார் ஸ்டீஃபன் ராஜ். சிறுபான்மையர் சிறிது விறுவிறுப்பாக கொண்டு செல்ல கண்டிப்பாக அவர்களுக்கு விக்கெட்டுகள் தேவை. முகமது அப்சல் அந்த விக்கெட்டை எடுப்பாரா என்று நாம் காத்திருந்து பார்க்க வேண்டும். ஓரின் கடைசி பந்து. பால். அம்பையர் அதை நோ பால் என்று அறிவித்திருக்கிறார். நோ பால் மற்றும் பவுண்டரி. அணியின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது.
முதல் ஓவரின் கடைசி பந்து முகமது அப்சல் 5 பந்துகளில் 25 ரன்கள் விட்டுக் கொடுத்துள்ளார். வீசப்பட்ட பந்து, அந்த பந்தை பிடித்திருந்தாலும் அது விக்கெட் இல்லை, ஃப்ரீ ஹிட் பந்து அது. முதல் ஓவர் முடிவில் மாணவர் அணி 26 ரன்களுக்கு விக்கெட் இழப்பின்றி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நாற்பத்தி 2 பந்துகளில் வெறும் 24 ரன்கள் மட்டுமே தேவைப்படுகிறது. மேலும் கட் செய்யப்பட்ட பந்து பவுண்டரி எல்லைக்கு மிக விரைவாக வந்துவிட்டது. ஸ்டீஃபன் ராஜ் அவருடைய 8வது பந்தில் 4வது பவுண்டரியை அடித்துள்ளார். அதனுடன் 2 சிக்ஸர்களும் அடங்கும். அணியின் எண்ணிக்கை 30ஆக உயர்ந்துள்ளது. ஷார்ட் பிச் பந்து மீண்டும் லெஃப்ட் சைடில் அடிக்கப்பட்டுள்ள மீண்டும் ஒரு பவுண்டரி. ஸ்டீஃபன் ராஜ் மிகவும் விரைவாக இந்த போட்டியை முடிக்க களமிறங்கியுள்ளார். 9 பந்துகளில் 33 ஓட்டங்கள் எடுத்துள்ளார். கட் செய்யப்பட்ட பந்து, மீண்டும் ஒரு மிஸ்ஃபீல்ட், மீண்டும் பவுண்டரி. அணியின் எண்ணிக்கை 38, 1.3 ஓவர்களில். ஸ்டீஃபன் ராஜ் 31 ரன்கள் வீசியுள்ளார் வெறும் 10 பந்துகளில். அதில் 6 பவுண்டரிகளும் 2 சிக்ஸர்களும் அடங்கியுள்ளது. பந்து ஒரு ரன். எண்ணிக்கை 44. இன்னும் 2 பந்துகள் இருக்கின்றன. 2வது ஓவரில் பாவை அனிஃபா எல் அரசன் அவருடைய முதல் பந்தை எதிர்கொண்டுள்ளார். மீண்டும் ஒரு அகலப்பந்து. வெற்றி பெற இன்னும் 5 ரன்கள் மட்டுமே தேவைப்படுகிறது. அருமையான பிளேயர். இன்னும் மாணவர் அணியினர் வெற்றி பெற 5 ரன்களே தேவை. 5 ரன்கள் மட்டுமே தேவை மாணவர் அணியினர் வெற்றி பெற. இந்த ஆட்டத்திற்கு பிறகு உணவு இடைவேளை. மீண்டும் 3 மணி அளவிலே ஆட்டம் துவங்கும். இன்னும் 5 எண்ணிக்கை மட்டுமே. முதல் பந்து நோ பால். இன்னமும் 3 ரன்கள் மட்டுமே எடுத்திட வேண்டும்.
மாணவர் அணி வெற்றி பெற அருமையான பிளேஸ். ஒற்றை இலக்கம், இன்னும் 2 ரன்கள் போதுமானது. வெற்றி பாதையை நோக்கி மாணவர் அணியினர் அருமையான ஷாட், ஆட்டத்தை நிறைவு செய்தார். வெற்றி வாய்ப்பை பெற்ற மாணவர் அணியினருக்கு அதனுடைய செயலாளர் பிஎம்சி அண்ணன் எழிலரசன் அவர்களுக்கும் அந்த அணியைச் சேர்ந்த அனைவருக்கும் கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பான முறையிலே விளையாடிய, நட்புணர்வோடு விளையாடிய சிறுபான்மை அணியினர் தோழர்களுக்கும் கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பிலே எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் விரைந்து வந்தீங்கன்னா பரிசளிப்பு விழா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் செக்ஷன். சிறுபான்மை அணியினர் தோழர்கள் அண்ணா பிரிவினை நோக்கி வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாணவர் அணியின் சார்பில் மிக சிறப்பாக விளையாடிய ஸ்டீஃபன் ராஜ் ஆட்ட நாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சிறுபான்மை அணியரின் பாவை அனிஃபா அவருடைய கூலிங் கிளாஸ் வந்து மிஸ் ஆகிருக்க, அது யார் கையிலேயே இருந்துச்சுன்னா அவர்கிட்ட போய் ஒப்படைச்சிருங்க. நன்றி. பாவை அனிஃபா அவருடைய கூலர் எல்இடிக்கு பின்னாடி வந்து கொடுத்துருங்க, அவர் வந்து வாங்கிப்பார். சிறுபான்மை அணியை சேர்ந்த அதனுடைய செயலாளர் மருத்துவர் சுபேர்கான் அவர்கள், சிறுபான்மை அணியினை சேர்ந்த மருத்துவர் சுபேர்கான்